நீங்க குடிச்சீங்கன்னு சொல்றீங்க, நான் இதுக்கு நான் ஃபைன் கட்ட முடியாது, நீங்க எழுதி வேணா கொடுங்க, கேஸ் வேணா போடுங்க அப்படின்னு சொல்லி நான் நாளைக்கு போய் நான் டெஸ்ட் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு. இவர் போயிட்டு டெஸ்ட் எடுத்து அப்புறம் இவர் குடிக்கலன்னு அந்த ரிசல்ட் அது ஒரு பெரிய கதை. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குமே எது காரணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு தைரியம். நான் என்ன பண்ணல, நானும் குடிக்கல. இந்த மிஷின் எப்படி காமிக்குது? தப்பா காமிக்குது. இது அவர் மேல இருக்கிற நீதி தான். அவர் செய்யாத ஒன்றை குற்றப்படுத்தும் போது தான் இதை செய்யல அப்படின்றத அவர் நிரூபிக்கிறதுக்காக போராடுகிறார். ஆனா இதே தைரியம் அவர் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இந்த தைரியம் கிட்டத்தட்ட 1.5 நாள், கிட்டத்தட்ட 2 days அவருக்கு வீணடிச்சிடுச்சு. 2 நாள் இதற்கு பின்பாகவே அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. யாரோ ஒருத்தருக்கு நேரடியாகவே ஆண்டவர் பேசுறாரு. பிசாசுனுடைய மிகப்பெரிய ஆயுதம் வெறும் பயம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பயம்தான் பிசாசுனுடைய ஆயுதம். அவன் பயப்படுத்துகிறவன். அவன் பயத்தின் ஆவியை நமக்கு தந்துருவான். நம்ம பயப்படுறது சத்துருனால பயப்படுறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பிசாசுனுடைய ஆயுதம் வெறும் பயம் மட்டுமல்ல, நமக்கு நிறைய நேரத்தில் வருகிற தைரியம் யாராலே சில நேரத்தில் வரும் அப்படின்னா, பிசாசு கூட ஒரு மனுஷனை என்ன படுத்த முடியும்னா தைரியப்படுத்த முடியும். அப்போ நமக்கு வருகிற எல்லா தைரியத்தையும் நம்ம கையாள முடியாது. என்னுடைய கணவனாரை எதிர்த்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே எதிர்த்திட முடியாது. என் மனைவியை அடிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அடிச்சிட முடியாது. இப்படிப்பட்ட தைரியத்தை உலகத்தில் இருக்கிற மனிதர்களோ சூழ்நிலைகளோ நமக்கு விதைக்கும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய தைரியத்துல உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென்.